என்னை பொறுத்த வரைக்கும் மகளிர் அப்படின்னாலே உழைக்கிறவங்கன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சொல்லுவாங்க, பட் அவங்க தான் அதிகபட்சம் உழைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நம்ம அதிகமான அக்கறை கொடுக்கணும், அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும், அவங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்கணுன்றது முக்கியமான ஒரு கருத்து. வேலைக்கு போகிறவங்களும் டபுள் டியூட்டி பண்ணுறாங்க, வீட்டு வேலையும் பார்க்கணும், வேலைக்கும் போய் சம்பாதிக்கணும். ஸோ பெண்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி, எந்த பொசிஷனாக இருந்தாலும் சரி, அதிகமாக உழைக்கிறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க. ஆண்களுக்கு இந்த நாள் உங்கள் வீட்டு பெண்களை, உங்களை சுற்றி இருக்கிற பெண்களை மரியாதை செலுத்தவும், அவங்களுடைய வேலையை அப்ரூவ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுறீங்க. ஆமாம், எனக்கு புரியுது, எனக்காக நீ எவ்வளோ உழைக்கிறேன்னு புரியுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் டெஃபினட்டாக எல்லா பெண்களுக்கும் அது ஒரு உத்வேகமாக இருக்கும், இன்னும் மேற்கொண்டு உழைக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அனைத்து ரக, அனைத்து வித, அனைத்து வயதுடைய எல்லா பெண்களுக்கும், உலகத்தில் இருக்க அத்தனை மூலையில் இருக்க பெண்களுக்கும் என்னுடைய மகளிர் தின சிறப்பு வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணாக பிறந்ததில் நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போது அது பழைய டேர்ம். இப்போது நம்ம ஏஆர் ரஹ்மான் சொன்னது மாதிரி நம்ம எல்லாருமே சிங்கப்பெண்கள் தான். மெயினாக நான் சொல்ல நினைக்கிறது நம்ம வேலைக்கு வரோம், ஒரு டாக்டராக இருக்கோம், இன்ஜினியராக இருக்கோம், இல்லை ஒரு வீட்டு வேலை செய்கிறோம், இல்லை நம்ம ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணுறோம், அவங்க மட்டும்தான் சிங்கப்பெண் அப்படின்றது கிடையாது. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட சிங்கப்பெண் தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம இன்னொருத்தவங்களுடைய தேவைகள் என்னென்னு பார்த்து அதை பூர்த்தி பண்ணி அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுக்கு தேவையானவைகளும் நடக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். ப்ளஸ் நம்மளையும் நம்ம கேரி பண்ணுறோம், ப்ளஸ் நம்மளோட குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரையுமே பார்த்துக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருமே சிங்கப்பெண்கள் தான். ஸோ நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோடைய நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேவை நம்ம எதிர்கொள்ளலாம். ஹாப்பி 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 விமென்ஸ் டே.